ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு வாஞ்சை. அதில் முதல் தலைப்பு, நாம் எதில் வாஞ்சையாக இருக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பார்த்தீங்கன்னா, முதலாவது திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். இது 1 பேதுரு 2 அதிகாரம் 3 வசனம். 2வது, கிறிஸ்துவின் அன்பிலே வாஞ்சையாயிருங்கள். இது பிலிப்பியர் 1 அதிகாரம் 8 வசனம். 3வது, தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இது 1 நாளாகமம் 29 அதிகாரம் வசனம் 3. 4வது, கர்த்தருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருங்கள். இது சங்கீதம் 119 சங்கீதம் வசனம் 40. 2வது தலைப்பு என்ன என்றால், திருவசனத்தின் மேல் அல்லது கிறிஸ்துவின் அன்பிலே அல்லது தேவ ஆலயத்திலே அல்லது கர்த்தருடைய கட்டளையின் மேல் வாஞ்சியாக இருந்தால் நமக்கு கிடைப்பது என்ன? முதலாவது, உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது சங்கீதம் 91 வசனம் 14. 2வது, ஆபத்திலே தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91 வசனம் 15 சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வாஞ்சியாயிருங்கள் என்று நாம் சிந்தித்த வசனங்களை மனதில் வைத்து இவைகளை வாஞ்சியாயிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.